இது ஆர்டிக்கல். ஆர்டிக்கல்னா என்ன? ஒரு பெயர் சொல்ல குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஆர்டிக்கல். பெயர்ச்சொல் நவுன். அதென்ன பெயர்ச்சொல் இல்லை நவுன்? நவுன் அப்படின்றது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸாக இருக்கலாம், ஒரு ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் நவுன். இந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் ஆர்டிக்கல். ஓகே, நவுன்டா இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆர்டிக்கல்னாலும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆர்டிக்கலில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாமா? டெஃபினட் அண்ட் இன்டிஃபினட். டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்றது பர்டிகுலராக ஒன்றை குறிப்பிட்டு நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு தான் டெஃபினட் ஆர்டிக்கல். டெஃபினட் ஆர்டிக்கலில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு என்ன? த. ஃபார் எக்ஸாம்பிள், த பிம்பிள்ஸ் ஆன் மை ஃபேஸ். என்னோட ஃபேஸில் இருக்கிற அந்த பிம்பிளை பற்றி நான் குறிப்பிட்டு பேசுகிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், த டேபிள் வாஸ் broken. டேபிள் உடஞ்சிடுச்சு. எந்த டேபிள்? அந்த டேபிள் அப்படின்ட்டு நான் குறிப்பிட்டு அந்த டேபிளை சொல்லும்போது த யூஸ் பண்ணுறோம். ஸோ பர்டிகுலராக ஒரு நவுன் எதுவாக இருந்தாலும், பிளேஸ், பர்சன், ஆப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு நம்ம பேசுகிறதுக்கு த யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்டிஃபினட் ஆர்டிக்கல். இன்டிஃபினட் ஆர்டிக்கல் எந்த நவுனையும் குறிப்பிட்டு சொல்லாது. இன்டிஃபினட் ஆர்டிக்கலில் வர்ற வேர்ட்ஸ் என்னென்ன? ஏ அண்ட் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள், a tire on my car. a tire on my car. என் காரில் இருக்கிற அந்த டயர். எந்த டயர்? மேபி அது முன் டயராக இருக்கலாம், பின் டயராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை குறிப்பிட்டு இதுதான் அப்படின்ட்டு சொல்லலை. என் காரில் இருக்கிற டயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், an advertisement on the radio. அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் த ரேடியோ ஓகே, ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எதை பற்றியது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ இன்டிஃபினட் ஆர்டிக்கல் நவுனை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இன்டிஃபினட் ஆர்டிக்கலை வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். வாட் இஸ் மீன் பை வவல்ஸ்? ஏ, இ, ஐ, ஓ, யூ. கான்சனன்ட்ஸ் பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச் எக்ஸட்ரா. ரிமைனிங் ஆல்ஃபபெட்ஸில் உள்ள ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே கான்சனன்ட்ஸ். ஸோ வவல்ஸ் வந்தால் ஆர்டிக்கல் ஆன் யூஸ் பண்ணணும். ரிமைனிங் லெட்டர்ஸ் கான்சனன்ட்ஸ் வந்தால் ஆர்டிக்கல் ஏ யூஸ் பண்ணணும். ஓகே, இது பேசிக். இப்போ பாருங்கள், an ஆப்பிள், an ஐஸ்கிரீம், an ஏரோப்ளேன். ஓகே, இதோட ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே ஏ, ஐ இந்த மாதிரி வருது. ஸோ நம்ம an யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஹவர். இதோட ஆர்டிக்கல் என்னவாக இருக்கும்? ஓகே, இதோட ஃபஸ்ட் லெட்டர் ஹெச்சாக இருக்குது. ஸோ கான்சனன்ட்ஸ் ஏ. ஏ போடணுமா? இல்லை, ஆன் தான் போடணும். ஏன்? பிகாஸ் ஆன் ஹவர்னு சொல்லக்கூடாது, ஆன் அவர். நம்ம வவல்ஸ் சவுண்டு ஏ, இ, ஐ, ஓ, யூ அப்படி சொல்லக்கூடாது. அ, இ, ஐ, ஓ, அவ் அப்படி தான் சொல்லணும். ஸோ ப்ரொனவுன்சியேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். யூசேஜ் ஆஃப் ஆர்டிக்கலில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.